பாலாபிஷேகம் பழனியிலே பாலாபிஷேகம் பழனியிலே பாலாபிஷேகம் பழனியிலே பார்ப்பவர்க்கே மறு ஜென்மமும் மேலில்லை பாலாபிஷேகம் பழனியிலே பார்ப்பவர்க்கே மறு ஜென்மமும் மேலில்லை பாலாபிஷேகம் பழனியிலே பழனியிலே சூலாயுதம் தரித்த சூலாயுதம் தரித்த சூலாயுதம் தரித்த சிவபாலன் சூலாயுதம் தரித்த சிவபாலன் வேண்டிடும் வரந்தனை தந்திடும் கந்தனுக்கு வேண்டிடும் வரந்தனை தந்திடும் கந்தனுக்கு பாலாபிஷேகம் பழனியிலே பார்ப்பவர்க்கே மறு ஜென்மமும் மேலில்லை பாலாபிஷேகம் பழனியிலே பழனியிலே ஆடிடும் மயில் மீது அழைத்தால் வருவான் ஆடிடும் மயில் மீது அழைத்தால் வருவான் அண்டின பேர்கருள் தந்தே மகிழ்வார் ஆடிடும் மயில் மீது அழைத்தால் வருவான் அண்டின பேர்கருள் தந்தே மகிழ்வார் சிவரஞ்சனி 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 மகிழும் சிங்கார வேலவன் சிவரஞ்சனி மகிழும் சிங்கார வேலவன் உன் சிந்தையில் உறங்கிடும் ஆடலேசன் குமரனுக்கு சிந்தையில் உறங்கிடும் ஆடலேசன் குமரனுக்கு பாலாபிஷேகம் பழனியிலே பாலாபிஷேகம் பழனியிலே பாலாபிஷேகம் பழனியிலே பார்ப்பவர்க்கே மறு ஜென்மமும் மேலில்லை பாலாபிஷேகம் பழனியிலே பழனியிலே. Excellent singing, Janavi. அடுத்ததாக வருவது மீனாட்சி தாயே என்ற கீர்த்தனை. மதுரை மீனாட்சியை குறித்து சொல்லப்படும் ஒரு பாடல். மலையத்வஜனின் திருமகளே, மதுரையில் வாழ்பவளே, தேவர்களால் வணங்கப்படும் இறைவனை மணந்து அவரில் சரி பாதியாய் அவரது இடப்பகுதியில் திகழ்பவளே, மகிஷாசுரனின் தலையை வீழ்த்திய மரகத மேனியோடு திகழ்பவளே, மரகத வீணை வாசித்து இசையை மீட்டுபவளே, வெண்மதியை போன்ற முகமும் மீன் போன்ற விழிகளையும் உடையவளே, உன்னை வாழ்த்தி வணங்குகிறோம் என்று கூறி ஆட வருகிறார் குமார விஜயலட்சுமி. ராகம் ஆபோகி, தாளம் ஆதி. ஏற்றியவர் பத்மஸ்ரீ KN தண்டாயுதபாணி பிள்ளை. மீனாட்சி தாயே அருள் புரிவாயே,
பஜன் சேயே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே. வானோர்கள் மகிழ்ந்திட வையத்தோர் புகழ்ந்திட வானோர்கள் மகிழ்ந்திட வையத்தோர் புகழ்ந்திட வாகனை மணந்தாயே வானத்தில் இணைந்தாயே வாகனை மணந்தாயே வாமத்தில் இணைந்தாயே மீனாட்சி தாயே அருள் புரியாய். மலையத் பஜன் சேயே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே. மகிஷாசுரனின் சீரம் வீழச் செய்தாயே மகிஷாசுரனின் சீரம் வீழச் செய்தாயே மரகத மேனியோடு தவம் புரிந்தாயே மகிஷாசுரனின் சீரம் வீழச் செய்தாயே மரகத மேனியோடு அவன் புரிந்தாயே மகரயாழின் ஸ்வரபேதம் கண்டாயே மகரயாழின் ஸ்வரபேதம் கண்டாயே மதிமுகமும் விழியும் கொண்டாயே மதிமுகமும் விழியும் கொண்டாயே மகரயாழின் ஸ்வரவேதம் கண்டாயே மதிமுகமும் விழியும் கொண்டாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. மலையத் பஜன் சேயே மதுரை வாழ்வாயே மீனாட்சி தாயே. அடுத்ததாக வருவது ஐயப்பனின் நாமம் கீர்த்தனை. சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல். தூய்மையான உள்ளத்துடன் விரதம் இருந்து 18ஆம் படி ஏறி வரும் பக்தர்களுக்கு புலி வாகனனாம் ஐயப்பனின் அருள் கிடைப்பது நிச்சயம். ஐயப்பனின் புகழ் பாடி அருள் பெற நடனமாட வருகிறார் விஜயலட்சுமி. இயற்றியவர் திரு எஸ்.கே. காமேஸ்வரன். ராகம் பாக்யஸ்ரீ. தாளம் ஆதி. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் மகிமா மாறாத மனவலிமை மனம் கழிந்து தந்தருள்வாய். ஏறாத மலைகளெல்லாம் ஏறி வந்து உன் புகழ் பாடி நிற்கும்
கொடுத்தருள்வாய் கொடுத்தருள்வாய் ஐயப்பா 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 ஐயப்பனின் நாமம் கூறிடுவோமே அனுதினமும் அவனை துதித்திடுவோமே 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 ஐயப்பனின் நாமம் துதித்திடுவோமே ஐயப்பனின் நாமம் கூறிடுவோமே அனுதினமும் அவனை துதித்திடுவோமே ஐயப்பனின் நாமம் இருமுடி தாண்டி பல மலைகள் கடந்து 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 வருகின்ற எளியவரை வாழ வைக்கும் தேவமாய் வருகின்ற எளியவரை வாழ வைக்கும் தேவமாய் ஐயப்பனின் நாமம் கூறிடுவோமே அனுதினமும் அவனை துதித்திடுவோமே ஐயப்பனின் நாமம் ஹரிஹர சுதனே அருள்மணி கண்டனே ஹரிஹர சுதனே அருள்மணி கண்டனே அம்புலி முகத்தோனே அருள் வடிவானவனே அம்புலி முகத்தோனே அருள் வடிவானவனே கருணையே உருவான கருணாமூர்த்தியை கருணையே உருவான கருணாமூர்த்தியை காணவே கண்களோர் ஆயிரம் வேண்டும் காணவே கண்களோர் ஆயிரம் வேண்டும்
அம்பலத்தோனே அருள் வடிவானவனே கருணையே உருவான கருணாமூர்த்தியை காணவே கண்களோராயிரம் வேடும் ஐயப்பனின் நாமம் கூறிடுவோம் தினமும் அவனே துதித்திடுவோமே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா It's time to welcome our guest. We would like to invite the chief guest of our occasion, Dr. Himaja Atul Kumar, Principal of Bharatanatyam Academy of Arts, HOD Bharatanatyam Tamil Isai Kalluri. Please be seated. Now, we would like to invite Srimati Revati, cine artist. Now, we would like to invite Vedanari Isai Karuvulam Srimati V. Satya Krishnan, the Carnatic musician. And now, we would like to invite the principal of Padma Shri Natyalaya, Srimati Sri Sukumar, along with her daughter, Guru Kumari Adira Sukumar. Now, Kumari Adira Sukumar will honor our chief guest and her guru, Dr. Himaja Atul Kumar. Now, Mrs. Shanti Ramprasad, parent of Vijayalakshmi, will honor our guest, Mrs. Revati. Now, Srimati Sri Sukumar will honor our guest, Mrs. Satya Krishnan. A few words about Dr. Himaja Atul Kumar. Dr. Himaja Atul Kumar is the disciple of Kalai Mamani, Dr. Uma Anand. She had her initial training in Bharatanatyam from Professor Sudharani Raghupati. She has to her credit on more than 100 solo performances. She is an A-grade artist of Doordarshan and was awarded the scholarship by Ministry of Human Resources Development in Bharatanatyam for 2 years. She was adjudged the best dancer in the annual competition conducted by Tamil Isai Sangam, Chennai, and was sponsored by the Isai Nadaga Mandram under the Talent Promotion Scheme. She has been running the dance school Bharadam from the year 1996. Bharadam has been affiliated by the Tamil Nadu Music and Fine Arts University to run the certificate courses. She has been honored by Sri Tyaga Brahma Jnana Sabha with the title Vani Kala Nibuna for the year 2017. She is the lesson writer for Annamalai University for the B Dance course for their Distance Learning Center in Canada. She holds a postgraduate degree in dance from Annamalai University. She has received her doctorate for PhD research work in Madurai Kamaraja University. She is working as assistant professor and HOD in the Bharatanatyam department at Tamil Isai Kalluri. She is the joint secretary of Prayatnam, an association of dance teachers. Dr. Himaja is an MBA from Symbiosis Center for Distance Learning, Pune, specialized in marketing. A few words about Mrs. Revati, the cine artist. Now it's my privilege to introduce our guest of honor, the incomparable Mrs. Revati.
With a career adorned with prestigious awards including the Cinema Express Award, Filmfare Award South, Kerala State Film Awards, Tamil Nadu State Film Awards and more, Mrs. Revati is not just an actress but a philanthropic force. Throughout her illustrious career, she has fearlessly represented the hardships of women, serving as a beacon of strength and resilience. A true inspiration for women worldwide, Mrs. Revati has empowered countless individuals through her work and advocacy. Please join me in welcoming the extraordinary Mrs. Revati on the stage, a true icon of talent, compassion and empowerment. A few words about Mrs. V. Satyakrishnan. Vedinari Isai Karuvulam, Mrs. V. Satyakrishnan, MA Music. She started her music journey at the tender age even before going to school. Shri Srinivasa Iyengar shared the privilege of initiating her glorious journey. The glorious path of Mrs. Satyakrishnan was further embezzled by Mrs. Jayanti, one of the Chinnamanu sisters. Her passion and connection towards music grew with her age. Dr. Shri B. Uma Shankar, direct principal of Disciple of Bombay Sisters, mastered her music skills and enlightened her with the extracts of Raga, Swara, Neraval and Alapana. She performed programs in many places and congruently focused on the passing the ray of music and culture throughout the young and willing buds. She has always been ambitious in spreading classical music and culture, just like how the branches of a banyan tree grows and spreads across the soil, captures the ground and forms the roots from it. Now I request Dr. Himaja Atul Kumar to have few words. Please come in. My namaskarams to the dignitaries on the dais and the friends and relatives of Vijay Lakshmi who have gathered here today to be a part of this very memorable day. In the dancer நீங்க கேட்டாலும் அரங்கேற்றம் is a very very special moment and today Vijay Lakshmi's very special day. I'm happy to be a part of it today. She has a beautiful stage presence which is required for any dancer. So adu vandu 50% God has taken care of for her to become a dancer. And the height and the what is required for her to come and stand on stage as she entered the stage was very very beautiful. She has a very beautiful repertoire today if you look at it, because ஒரு மார்க்கம் வரும்போது ஒரு அரங்கேற்றம் வரும்போது the first time, so very nice simple compositions have been selected for Vijay Lakshmi by Adira, so that has given her the second uplift. So if you notice today, Vijay Lakshmi was very very sincere, totally focused. She had a very beautiful smile. அவங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து ஒரு டோட்டல் சின்சியாரிட்டியோட இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணா. This is the first stage because அரங்கேற்றம்ங்கிறது is just one baby step. நிறைய பேர் நினைக்கிறாங்க அரங்கேற்றம் is the end, முடிச்சாச்சு dancer. It's not like that. So on the first baby step, I'm sure all of you will agree that Vijay Lakshmi has put in lot of effort to this program and done her best with what has been taught to her today. So I am sure she will continue this art form even if she becomes a doctor. This art form will always form a base and foundation. ஏன்னா
இன்னைக்கு ஏறி இந்த 1.5 மணி நேரம் ஸ்டேஜில் அந்த காஸ்டியூமை போட்டு ஆடுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டுங்கிறது we as dancers know. So this, not only this art form gives her a cultural background, but also the ability to face an audience, to stand there alone. It's an overall molding of a personality. So I should thank and congratulate her parents for inculcating this wonderful art form to her. இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு, வெஸ்டர்ன் எக்ஸ்போஜர், சால்சா, எவ்வளவோ இருக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆர்ட் ஃபார்ம் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவங்க எடுத்த முடிவு தான் where she is today, and they have put her in a very very sincere and dedicated dance school, Shri Sukumar, who was very very focused in developing her institution. And the amount of work the parents go through for an arangetram is like a mini marriage. பின்னாடி ஸ்டேஜ் பின்னா அவ்வளோ வேலைகள் செய்யணும். ஸோ தே ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் பை என்கரேஜிங் ஹர் அண்ட் பிரிங்கிங் ஹர் அப் டு திஸ் ஸ்டேட். அண்ட் இன்னும் நிறைய இருக்கு இதில் பார்க்கறதுக்கு. ஸோ ஐ எம் ஷுர் தே வில் என்கரேஜ் ஹர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல்னஸ் ஆஃப் திஸ் ஆர்ட் ஃபார்ம். கம்மிங் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், I stand here as a proud teacher today to see Adira do the Nattuvangam for a full-fledged arangetram. Adira's mother called me I think 1 year back now. She said, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நட்டுவாங்கம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து ஆதிராக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஃபுல் மார்க்கம் கூட தெரியாது. ஸோ ஆடுறதுக்கு ஸோ இட்ஸ் even more difficult. So I went into this class with a lot of apprehension, அது online class. But she has, ஒன்று வந்து அவங்க அம்மா ஆல்ரெடி டான்சர், ஸோ ஜீன்ஸில் இருக்கு. She has a very good தாள ஞானம். That is for a person who's a dance, who's just stepped into performance, and in a span of 1 year to do Nattuvangam for a full-fledged arangetram is a very very big effort, and I'm sure you'll all agree that she's done a wonderful job today. Naane student patti pesa kodadu, but I feel proud. She's doing her first year BA in our college. A very sincere, dedicated student. Romba sincera she has taught, because I was following up with her at every stage of her practice of her arangetram, how the student is doing. She's very young and very involved and dedicated. So இந்த வயசுல வந்து ஒரு அரங்கேற்றத்துக்கு நட்டுவாங்கம் பண்ற கூட ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைச்சிருக்கதா அவளோட பேரண்ட்ஸ்னால. So she should be blessed that way. Her whole family is involved in this, and this is again arangetram for Adira also for doing Nattuvangam. So as I said, she stepped into the first step. I'm sure she will scale heights with more guidance, more support, and more work on this. She's just doing her first year of graduation, so MA la mudikumbodhu she'll be even more very established Nattuvanar, I suppose. Janavi, the singer, again is my student. She has learnt, she is one of the very few இன்னைக்கு dancers who can sing and do Nattuvangam at the same time, which Janavi can do. இன்னைக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் தான். அவங்களோட சலங்க பூஜைக்கெல்லாம் அவளே பாடி அவளே தட்டுறா, which is very very difficult. So as a dancer உட்கார்ந்து பாடும்போது then it is a very different journey, because you know அந்த கை எடுக்கும் போது அடுத்தது, because otherwise singers make mistakes, repetitionல mistakes. இதுல எதுவுமே இல்லாம ஜானவி வந்து விஜயலட்சுமிக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா சப்போர்ட் கொடுத்தா. And she has a beautiful voice, so that again lifts the whole thing. That is God given, and what she has developed is on her own. So she is again doing her MA in Bharatanatyam in our college first year mudichirka. She's an engineer, by the way, who has shifted her career to dance and music. She runs her own institutions. So அந்த மாதிரி ஒரு singer support கிடைக்கிறது Adira is very very blessed. On the musicians side, these two are young budding artists.
musicians பார்த்தீங்கன்னா all very experienced musicians. Jaishankar sir on the Mridangam has been playing Mridangam for so many years for so many dancers, and for the first time நட்டுவனார் அந்த மிருதங்கிஸ்ட் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுக்காம அவங்களோட போய் அவங்கள கைட் பண்ணி ரொம்ப அழகாக இன்னைக்கு ஆதிராக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஷி இஸ் பிளெஸ்ட். And Janavika support இன்னைக்கு வந்து Shivkumar sir on the violin and Devraj sir on the flute. Both of them have extended beautiful support. பாக்யஸ்ரீலியா இருக்கட்டும், அந்த ராகம் எங்க அந்த வர்ணத்திலயா இருக்கட்டும், காம்போஜி ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க for Janavi to give the performance that she has wanted. So I am standing here again as a very, very, very proud teacher today. And I thank Adira's mother Shri for inviting me over today, and I'm blessed to share the stage with Srimati Revati and Satya. Thank you so much. And a wonderful audience, very quiet audience. Nariya arangetrathla ore satham pottite irupanga, but very, very nice audience to have supported Vijay Lakshmi as a quiet audience, and as Rasikas enga kai tatnamo kai tatti romba alaga encourage panninga, and makeup, costumes, everything இன்னைக்கு வந்து அழகா அமைஞ்சது. So my best wishes to Vijay Lakshmi, Adira and Janavi. Thank you.